ஒடிசாவில் பாஜகவை சேர்ந்த மோகன் சரண் மாஜி முதல்வராக பதவியேற்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். मु विधि द्वारा प्रतिष्ठित भारतर संविधान प्रति श्रद्धा और निष्ठा रखिबी, भारतर सार्वभौमत्व और अखंडता रक्षा करी, ओडिशा राज्यर मुख्यमंत्री रूपे मोर कर्तव्य श्रद्धा और शुद्ध अंतरकरण रे निर्वाह करी एवं बिना भय बा पक्षपात रे बिना अनुराग बा देश रे सबु प्रकार लोकंक प्रति संविधान और विधि अनुसार न्याय प्रदान करी। मु श्री मोहन चरण माझी ईश्वरंक नाम रे शपथ करुअछि जे जो विषय राज्यर मुख्यमंत्री रूपे मोर विचार को अणाजिब बा मते ज्ञात हब ताहाकू एपरी मुख्यमंत्री रूपे मोर कर्तव्यर समुचित निर्वाह निमित्त जेपरी आवश्यक हब तत् भिन्न प्रत्यक्ष बा परोक्ष भावे कौनसी व्यक्ति बा व्यक्ति माननकू जणाइबी नहीं बा प्रकट करीबी नहीं। धन्यवाद। முதல் முறையாக ஒடிசாவில் ஆட்சியை பிடித்து பாஜக சாதனை படைத்துள்ள நிலையில் தற்போது பாஜகவை சேர்ந்த மோகன் சரண் மாஜி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவில் யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க, எத்தனை பேர் அமைச்சர்களாக பதவியேற்க திட்டமிடப்பட்டிருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஒடிசா மாநில பாஜகவினுடைய முதல்வராக மோகன் மாஜி சற்று முன்னதாக பதவியேற்றிருக்கின்றார். அம்மாநில ஆளுநர் ரகுபர் தாஸ் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி, ஒடிசா மாநில முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ளனர். நவீன் பட்நாயக் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேற்றைய தினம் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு பாஜக மூத்த தலைவர்களும் அவருடைய இல்லத்திற்கே சென்று நேரில் சந்தித்து அழைப்புதலை கொடுத்திருக்கின்றனர். முதல் அழைப்பு யாருக்கு வழங்கப்பட்டது என்றால் பூரி ஜெகநாதருக்கு முதல் அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் பாஜக இந்த வெற்றியை பூரி ஜெகநாதருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறது. எனவே முதல் அழைப்புதல் பூரி ஜெகநாதருக்கு வழங்கி, இரண்டாவது அழைப்புதல் ஒடிசா மாநில முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு பாஜக வழங்கி இருக்கின்றது. ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள ஜனதா மைதானத்தில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்று வருகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அண்மையில் நடைபெற்ற ஒடிசா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 147 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜக இடங்களிலும், பிஜு ஜனதா தளம் 51 இடங்களிலும், காங்கிரஸ் 14 இடங்களிலையும் பெற்றிருந்தது. அதிக இடங்களில் வெற்றி பெற்று பாஜக அங்கு முதன்முறையாக ஆட்சியை பிடித்திருக்கின்றது. 2000ஆவது ஆண்டு முதல் அங்கு பிஜு ஜனதா தளம் கட்சியை சார்ந்த நவீன் பட்நாயக் முதல்வராக இருந்து வந்தார். சுமார் 24 ஆண்டுகள் ஒடிசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்து அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் ஆட்சியை வீழ்த்தி அங்கு பாஜக முதன்முறையாக ஆட்சியை பிடித்துள்ள சூழ்நிலையில் பாஜகவின் முதல்வராக தற்போது மோகன் மாஜி அங்கு பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். இவர் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். RSSலும் கூட பணியாற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. 4 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். கியோஞ்சிகார் சட்டப்பேரவை தொகுதியினுடைய MLAவாக இருக்கிறார். கடந்து முடிந்த தேர்தலில் கூட கியோஞ்சிகார் சட்டப்பேரவை தொகுதியில் 11,577 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். எனவே யாருமே எதிர்பாராத வகையில் மோகன் மாஜி நேற்றைய கூட்டத்தில் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு இன்றைய தினம் அவர் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். இன்றைய தினம் அவரோடு சேர்ந்து 2 துணை முதல்வர்களும் பதவியேற்கின்றனர். KV சிங் டியோவும் அதே போல பிரபாதி பரீதா ஆகியோரும் துணை முதல்வராக பதவியேற்கின்றனர். ஒருவர் ஆண், மற்றொருவர் பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தவிர
சிலர் அமைச்சர்களாகவும் மற்றவர்கள் இணை அமைச்சர்களாகவும் சில பேர் இன்றைய தினம் பதவியேற்றுக் கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒடிசாவில் பாஜக பெற்றுள்ள இந்த வெற்றி என்பது அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த பதவியேற்பு விழாவுக்கு பிறகு புவனேஸ்வரில் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய சாலை பேரணி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரமேஷ், பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் தவிர வேற எதிர்க்கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் யாரேனும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? அவர்கள் யாராவது கலந்து கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, அங்கு இதுவரைக்குமே பிரதான கட்சியாக இருந்தது பிஜு ஜனதா தளம் தான். பாஜக எதிர்கட்சி என்ற அந்தஸ்தில் கூட சில ஆண்டுகள் முன்பு வரை இல்லாத ஒரு நிலைதான் இருந்தது. கடந்த தேர்தலில் தான் எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தையே பாஜக பெற்றது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ஆட்சி இழந்திருப்பது இதோடு எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட பெறவில்லை. எனவே எதிர்கட்சி என்கிற அடிப்படையில் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் பிரதானமாக கலந்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். மற்றபடி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்கள் சிலர் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மற்ற சில கட்சிகளை சேர்ந்த உள்ளூர் தலைவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சம்பிரதாயமாக மரியாதை படி அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய கள தகவல்களுக்கு. ஒடிசாவில் பாஜகவை சேர்ந்த மோகன் சரண் மாஜி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். KV சிங் தேவ், பார்வதி ஃபரிதா ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். தற்போது அந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கள தகவல்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.